கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே வாழ்த்துவதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறதான அவருடைய வார்த்தை, நாம் இழந்து போன சில நன்மைகள், சில ஆசீர்வாதங்கள், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாக இருக்கலாம், இழந்து போன கிருபைகள், நாம் இழந்து போன சில கிருபை வரங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே மறுபடியும் தருவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? வேத வசனத்திலிருந்து சற்று நேர ஆலோசனைக்காக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 80வது சங்கீதம் 19வது வசனத்திலே, சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். அந்த இரண்டாவது சென்டென்ஸ், எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஆமேன். சேனைகளின் கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். இந்த காலை வேளையிலே நாம் எந்தெந்த விஷயங்களிலே, எந்தெந்த காரியங்களிலே நம்முடைய வாழ்க்கைகள் கொஞ்சம் தூரமாக இருக்கிறது, கர்த்தரை விட்டு தூரமாக இருக்கிற அனுபவங்கள், கர்த்தரோடு நெருங்க முடியாதபடிக்கு இருக்கிறதான சில பாவங்களாக இருக்கலாம், அக்கிரமங்களாக இருக்கலாம், மீறுதல்களாக இருக்கலாம், கர்த்தர் விரும்பாத எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை விட்டு நாம் திரும்பி தேவ சமூகத்திலே வரும்போது கர்த்தர் நம்மை சேர்த்து கொள்வதற்கு ஆவலாக இருக்கிறார். இங்கே 80வது சங்கீதத்திலே ஆசாப் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எழுதும்போது மிக உருக்கமாக மனதுருகி அவர் தேவ சமூகத்திலே பிரார்த்தனை செய்வதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்க முடியும். 80வது சங்கீதத்திலே நாம் பார்க்கும்போது 3 இடங்களிலே 3 வசனங்களிலே அவர் இதே வசனத்தை, இதே வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறதை நம்மளால் பார்க்க முடியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, எங்களை திருப்பி கொண்டு வரும், 3வது வசனம், 7வது வசனம் மற்றும் 19வது வசனத்தில் எங்களை திருப்பி கொண்டு வரும், எங்களை திருப்பி கொண்டு வரும். இப்போ நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரோடு இசைந்து, அவரோடு சேர்ந்து, அவரோடு பற்றி, அவரோடு நெருங்கி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் சில சூழ்நிலைகளில் நாம் அவரை விட்டு தூரம் போகிற அனுபவங்கள் காணப்படுகிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பேற்பட்ட அனுபவங்களிலிருந்து நாம் மறுபடியும் திரும்பி தெய்வ சமூகத்திலே வந்து தாழ்த்தி ஜெபித்து அவரோடு கூட இணையும் போது, அவரோடு கூட இசையும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மில் பிரகாசிக்க பண்ணுவார். அவர் நமக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. நம்மளால் விசுவாசிக்க முடிகிறதா? அன்பான தெய்வ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஒரு நல்ல மேய்ப்பனாக நடத்தி கொண்டு வந்தார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நல்ல மேய்ப்பன். ஆமே. நான் வசனங்களை எடுக்க விரும்பவில்லை. கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அவர் புல்லுள்ள இடங்களிலே நம்மளை மேய்க்கிறவர், அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துகிறவர். அவர் நம்மை ஒவ்வொரு செகண்டும் ஒரு தேவ பிள்ளையை நடத்துகிறவர் கர்த்தர். ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நல்ல தகப்பனாகிய கர்த்தர், நல்ல மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நம்மை நடத்துகிறார். ஆனால் சில நேரங்களில் இந்த இஸ்ரவேல் ஜனங்களைப் போல மீண்டும் மீண்டும் வழி தவறி கர்த்தரை விட்டு தூரம் போய் கர்த்தரை விசுவாசியாதபடிக்கு, கர்த்தரை தொழுது கொள்ளாதபடிக்கு அவர்களுடைய இருதயங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிறது. அவருடைய முகங்கள் கர்த்தரை பார்க்காதபடிக்கு தூரமாய் போகிற அனுபவங்களை நாம் பார்க்க முடியும். இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறதான ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்னென்னா, நம்முடைய முகங்கள் கர்த்தருக்கு நேராக இருக்கிறதா, இல்லை கர்த்தரை விட்டு தூரம் போய் இருக்கிறதா? அல்லேலூயா. நாம் தூரம் போய் இருந்தோம் என்றால் இந்த காலை வேளையிலே நாம் மறுபடியும் அவரோடு கூட நெருங்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. அதற்காக தான் ஆசாப் இந்த இடத்திலே, ஆண்டவரே, எங்கள் ஜனங்களை திருப்பி கொண்டு வாருங்க, எங்களை திருப்பி கொண்டு வாருங்க. இப்போது அவர்களுடைய நிலைமை 80வது சங்கீதத்தில் நான் வாசிக்கும்போது 5:6
கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை விட்டு தூரம் போகும்போது எவ்வளவு பாடுகள், பிரயாசங்கள், நிந்தைகள், அவமானங்களை, அப்பேற்பட்ட அனுபவங்கள் வாழ்க்கையிலே வரும். அல்லேலூயா. அதை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஆண்டவரை நேசிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், கற்றுக்கொள்ளுகிற தேவ பிள்ளைகள், எல்லாவற்றையும் அறிந்த தேவ பிள்ளைகள் அவருடைய முகத்தை விட்டு தூரம் போகும்போது பல இன்னல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வருவது உண்டு. ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அனுபவத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறதுனால தான் ஆசாப் இந்த இடத்திலே ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சி மன்றாடுகிறார். ஆண்டவரை திருப்பி கொண்டு வாரு, எங்களை திருப்பி கொண்டு வாரு. எந்த நிலைமையில் இருந்தோம், இப்போ எந்த நிலைமையில் இருக்கிறோம்? அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே நம்முடைய நிலைமைகள் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலே எபேசு சபையை பார்த்து ஆவியானவர் சொல்லும்போது, இன்ன நிலைமையிலிருந்து நீ விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரிகளை செய்வாயாக. அல்லேலூயா. என்ன நிலைமையில் நாம் இன்றைக்கு இருக்கிறோம்? இதற்கு முன்னதாக நாம் எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தோம்? கர்த்தரோடு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருந்தது? ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து நாம் விழுந்து போன அந்த அனுபவத்திலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். ஆமேன். நாம் மனம் திரும்பும்போது கர்த்தர் தம்முடைய முகத்தை நம் மேல் பிரகாசிக்க பண்ணுவார். இல்லைன்னா அவருடைய முகம் நமக்கு மறைக்கப்படும். ஆமேன். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59வது அதிகாரம் 1-2 வசனங்களில் நாம் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம்தான். ரட்சிக்கக்கூடாதபடிக்கு அவருடைய கை என்ன செய்யலை? குறுகி போகலை. கேட்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகி போகலை. ஆனால் ஒரே ஒரு விஷயம், உங்கள் அக்கிரமங்களும் உங்கள் பாவங்களுமே தேவனுக்கு முன்பாக என்ன செய்கிறது? பிரிவினையை உண்டாக்குகிறது என்று நாம் வாசிக்க முடியும். நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் தான் கர்த்தர் நமக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி தான் திருப்பி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே திருப்பி வாரும், திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வாரும். அல்லேலூயா. அவர்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே அப்படி கதறி கெஞ்சி தெய்வ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்கிற அந்த தெய்வ பிள்ளைகளுடைய கர்த்தர் திருப்பி கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்னது போல கண்ணீரே அப்பமாகவும் கண்ணீரே பானமாகவும் காணப்படுகிறதா? பல நெருக்கங்கள், பல சூழ்நிலைகள், பல வேதனைகள், பல நிந்தைகள், அவமானங்கள் மத்தியில் தெய்வ பிள்ளைகளே, இப்பேற்பட்ட அனுபவத்தில் இருப்பீர்கள் என்றால் நம்ம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, நாம் ஆண்டுடைய சமூகத்தை நாடி திரும்பி வர வேண்டியது அவசியம். ஆமேன். அல்லேலூயா. திரும்பி மனம் திரும்பி எதில் நாம் விழுந்தோமோ, எதில் நாம் தவறினோமோ, அல்லேலூயா. ஒருவேளை நம்ம சொல்லலாம், நம்மிடத்தில் எந்த பாவமும் இல்லையே, அக்கிரமங்களும் இல்லையே என்று நாம் சொல்லலாம், நாம் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே சில விஷயங்கள் நம்ம அதை பெருசாக எடுக்க மாட்டோம். அது அவருடைய பார்வையிலே அவருடைய முகத்தை நமக்கு மறைக்கிறதாக இருக்கும். அல்லேலூயா. ஆதி அன்பு ஒருவேளை நம்மை விட்டு தூரமாய் போயிருக்கிறதா? அந்த ஆதி அன்புக்கு நேராக நாம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமேன். அல்லேலூயா. நம்முடைய இருதயங்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரை விட்டு தூரம் போனதா? இல்லை, இருதயம் ஒரு கடின இருதயமாக இருக்கிறதா? இவ்வளோ காலமாக நான் ஜெபிக்கிறேனே, எத்தனையோ காலங்களாக நான் ஜெபிக்கிறேனே, இதில் எனக்கு விடுதலை இல்லையே, இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு இல்லையே, இதிலிருந்து எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையே என்று ஒருவேளை இருதயத்தை கடினப்படுத்தி இருக்கிறீங்களா? அன்பான தெய்வ பிள்ளைகளை, அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நாம் இருந்தோம் என்றால் கர்த்தருக்கும் நமக்கும் ரொம்ப இடைவெளி, அல்லேலூயா, ரொம்ப தூரம் போயிருக்கிறோம் என்ற அர்த்தம். ஆகவே நம்முடைய இருதய கடினங்களை எல்லாம் நாம் நீக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் ஒரு உடைக்கப்பட்ட இருதயத்தை, ஆமென், அல்லேலூயா. ஏன் தெரியுமா? சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். ஆமேன். இருதய கடினத்தை ஆண்டவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். நமக்கு ஒருவேளை சில நேரங்களில் இருக்கிறதான சோதனைகள், வேதனைகள் மத்தியில் இருதயங்கள் கடினப்பட்டு இருந்தால் இந்த காலை வேளையிலே நம்முடைய இருதயங்கள் கர்த்தருக்கு முன்பாக சரி செய்யப்பட வேண்டும். ஆமேன். ஏன்னா அவர் இருதயத்தை சீர்தூக்கி பார்க்கிற தெய்வம், இருதயத்தை நிறுத்து பார்க்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய இருதயங்கள் சீர்படட்டுமே. அல்லேலூயா. நம்முடைய முகங்கள் அவருக்கு முன்பாக திரும்பட்டுமே. ஏதோ உலக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை விட்டு கர்த்தருடைய முகத்தை பார்ப்பதை தவிர்த்து விட்டு உலக மனிதர்களை பார்த்து ஏமாந்து போயிருக்கிறீங்களா? நம்முடைய முகங்கள் வேறு எங்கேயாவது திரும்பி இருக்கிறதா? எல்லாவற்றையும் பார்க்கலாம். முதலாவது நம் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அவர் நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர் இறங்கினால் மாத்திரமே இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் கூட நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கர்த்தர் செயல்படாவிட்டால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே கிடைப்பது மிக மிக கடினமான ஒரு காரியம். கர்த்தரை தூரமாக வைத்துவிட்டு நம்முடைய பலத்தினால, நம்முடைய சுய பலத்தினால, நம்முடைய ஞானத்தினால சில காரியங்களை நாம் செய்யும்போது, சில காரியங்களை செய்வதற்காக நாம் முற்படும்போது கர்த்தருடைய முகம் நமக்கு தூரமாய் போகும். ஹல்லேலூயா. கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் மறுபடியும் நாம் அவருக்கு முன்பாக திரும்ப வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சினால் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வார்த்தைகளை பேசி அவருக்கு தூரமாய் போயிருக்கிறோமா? அப்படியானால் நாம் திரும்ப வேண்டியது மிக மிக அவசியமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இப்படி ஆதியிலே நாம் அவரை விசுவாசித்து அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் நடக்கிறோமோ, அதே பாதையில் இன்றைக்கு நாம் நடக்கிறோமா? இல்லை அதை விட்டு நாம் தூரமாய் போயிருக்கிறோமா? கர்த்தர் எல்லாவற்றையும் அறிகிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற தொடர்பிலே எப்பேற்பட்டதான ஒரு விரிசலும் வராதபடிக்கு நாம் அனுதினமும் அவரோடு நெருங்கி நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்களை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழும்போது அவருடைய முகம் நமக்கு முன்பாக பிரகாசமாய் இருக்கும். ஹல்லேலூயா. அவர் நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. இங்கே ஆசாப் சொல்லும்போது, சேனைகளின் கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வாரும் அப்பா, எங்களை திருப்பி கொண்டு வார். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அவர் மன்றாடுகிறார். எங்களை திருப்பி கொண்டு வாரும், எங்களை திருப்பி கொண்டு வரோம். நீங்கள் திருப்பி கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஹல்லேலூயா. சில சூழ்நிலைகளில் நம்மளால் தனியாக திரும்ப முடியாத அனுபவங்கள் காணப்படுகிறதா? நீர் அனுகூலமாக இருந்தால் நாங்கள் இதை எளிதாக கடப்போம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுகூலமாக இருந்தால் செங்கடலும் இரண்டாக பிரியும். ஆமென். ஹல்லேலூயா. எப்பேற்பட்டதான யோர்தான் பிரவாகித்து வந்தாலும் அது நமக்கு வழி விலகி தரும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட எரிகோக்கள் முன்னாடி நின்றால் கூட கர்த்தருடைய முகம் நமக்கு முன்பாக இருக்குமானால், கர்த்தருடைய முகம் நமக்கு பிரகாசமாக இருக்குமானால், நம் கர்த்தரோடு நெருங்கி இருப்போமானால் எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், 42வது சங்கீதம் அதனுடைய 3வது வசனத்திலே, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் சொல்லுகிறபடியா இரவும் பகலே என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எங்கே? சில சூழ்நிலைகள், சில போராட்டங்கள், சில வேதனைகள் மத்தியில் உலக ஜனங்கள் ஒருவேளை உங்களை பார்த்து சொல்லுகிறாங்களா, உன் தேவன் எங்கே என்று? ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட அனுபவங்கள் வந்திருக்கிறது. ஆகையினால் அவர் சொல்லுகிறார், இரவும் பகலும் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாகிய ஆசாப் சொல்லும்போது என்ன சொல்கிறான்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரை அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்கள் எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சங்கீதம் 85, 6, 7 எல்லாம் பார்க்கும்போது அதுதான் அவர் சொல்லுகிறார். இப்படி சத்துருக்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க, மிகுதியான கண்ணீர் எங்களுக்கு அப்பமாக இருக்கிறது, பானமாக இருக்கிறது. ஆகவே கர்த்தாவே எங்களை திருப்பி கொண்டு வரும். ஆமென். தேவ சமூகத்தில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய பாதத்திலே நம்முடைய நிலைமைகளை ஒன்று விடாமல் அறிக்கையிட்டு அவருடைய பாதத்திலே விழ வேண்டியது அவசியம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி நாம் விழுந்து ஒரு ஆசாப்பை போல, ஒரு தாவீதை போல, ஆண்டவரே எங்களை திருப்பி கொண்டு வரும், இந்த கண்ணீரின் அனுபவத்திலிருந்து எங்களை திருப்பி கொண்டு வரும், இந்த போராட்டத்திலிருந்து எங்களை திருப்பி கொண்டு வரும், இந்த வேதனையிலிருந்து எங்களை திருப்பி கொண்டு வரும். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறங்கின கர்த்தர் நமக்கும் இறங்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37:21 நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரே அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலுமிருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேலின் மலைகளாகிய தேசத்திலே ஒரே ஜாதியாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லாருக்கும் ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜ்யங்களாக பிரிந்து போவதும் இல்லை. ஆமேன். அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதல்களினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலிருந்தும் நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து, ஆமேன், ஹல்லேலூயா,
அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலும் இருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உண்மையுள்ளவர். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே கர்த்தர் நமக்கு தருகிறதான வாக்கு தத்தங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நாம் கர்த்தரை விட்டு தூரம் போன அனுபவங்கள் எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் நம்மை மறுபடியும் திருப்பி நம்முடைய அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல்களாக நம்மளை கழுவி சுத்திகரித்து நம்மளை சுத்தம் பண்ணுவேன் என்று சொல்கிறார். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஹல்லேலூயா. தேவனே, எங்களை திருப்பி கொண்டு வாரும். ஹல்லேலூயா. அறிந்தோ அறியாமலோ நாங்கள் தூரம் போன தகப்பனே, எங்கள் நிலைமைகள், எங்கள் வேதனைகள் நிமித்தமாக, எங்கள் போராட்டங்கள், பிரச்சனைகள் நிமித்தமாக ஏதோ ஒரு சூழ்நிலையிலே உம்மை விட்டு நாங்கள் தூரம் போன உண்மைதான் தகப்பனே. இந்த காலை வேளையிலே நாங்கள் மறுபடியும் உடைய சமூகத்துக்கு நேராக திரும்புகிறோம். ஹல்லேலூயா. எங்களை திருப்பி கொண்டு வாருங்கப்பா. எங்கள் சகல அக்கிரமங்களிலிருந்து, மீறுதல்களிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. ஹல்லேலூயா. உம்மை வேதனைப்படுத்தின அனுபவங்கள், உமக்கு விரோதமாக பேசின அனுபவங்கள், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக யோசித்த காரியங்கள், ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் போன என்னுடைய இருதயம் மறுபடியும் உம்மண்டையிலே நெருங்கி இருக்கிறது தகப்பனே. இந்த காலை வேளையிலே என்னை ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா. என்னை திருப்பி கொண்டு வந்து உம்முடைய முகத்தை என் மேல் பிரகாசிக்க பண்ணுவீராக. இந்த காலை வேளையிலே தெய்வ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போமா, ஜெபிப்போமா. பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய முகங்கள் எங்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும் தகப்பனே. எங்களை திருப்பி கொண்டு வாருங்க ஆண்டவரே. இழந்து போன ஆசீர்வாதங்கள், இழந்து போன நன்மைகள், ஆவிக்குரிய பூமிக்குரிய நன்மைகள் எங்களுக்கு திருப்பி தாங்க ஆண்டவரே. நாங்கள் உம்மை விட்டு தூரம் போனது உண்மைதான் தகப்பனே. ஆண்டவரே, இரவும் பகலும் கண்ணீரே எங்களுக்கு உணவாய் இருக்கிறதப்பா. எங்கள் கண்ணீரை நீர் துடைப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் கண்ணீர் துடைக்கிற தெய்வம் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே அப்பா, ஹல்லேலூயா, எங்களை மறுபடியும் மண்டையிலே திருப்பி சேர்த்து கொள்ளுவீராக அப்பா. ஹல்லேலூயா. மறுபடியும் உம்மிடத்திலே நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. இயேசுவே, இதை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உம்மை விட்டு தூரம் போயிருப்பார்களானால் இந்த காலை வேளையிலே மறுபடியும் ஆண்டவரே எந்த விஷயத்திலே உம்மை விட்டு தூரம் போனார்களோ அதை தேவ சமூகத்திலே அறிக்கையிட்டு மறுபடியும் உம்மோடு நெருங்க, உம்மோடு கிட்டி சேர ஆண்டவரே, உம்மோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அப்பேற்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் ஏற்று நடத்துங்க ஆண்டவரே. கர்த்தர் அவர்களுடைய தேவனாய் இருக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர்கள் உங்கள் ஜனமாய் இருக்கிற கிருபைக்காகவும் ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் அப்பா, உம்முடைய கைக்குள்ளான ஆடுகள் ஆண்டவரே. நீர் நல்ல மேய்ப்பனாய் இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நடத்துவீராக ஆண்டவரே. நீர் அப்படி செய்ய போகிற பெரிதான மேலான கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்படட்டும், விடுவிக்கப்படட்டும். தூரம் போன தெய்வ பிள்ளைகள் தேவ சமூகத்திலே மறுபடியும் நெருங்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். காட் பிளஸ் யூ.